மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்.கே. நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்பாளரை அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து நமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தொலைபேசியில் நம்முடன் இணைந்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு மாவழவன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த அறிவிப்பு எங்களுக்கு எந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் எங்களோடு ஒரு நீண்ட நெடிய உரையாடலை நடத்திய பிறகு எங்களிடம் அறிவித்துவிட்டுத்தான் இந்த முடிவை இப்போது வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல் நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் எடுக்கப்படுகிற முடிவு தற்காலிகமான ஒரு முடிவு அல்ல. இது அடுத்தடுத்து வரவிருக்கிற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் கலந்தாய்வு கூட்டத்தில் முன்வைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் முன்வைத்திருக்கிற மாற்று அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும், மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் போட்டியிடுவதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சிபிஐ 2 கட்சியினரும் போட்டியிட வேண்டாம் என்பதில் மிக தெளிவாக நாங்கள் இருந்தோம். ஆக இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு முடிவுகளை எங்களிடம் விவரித்து விளக்கிவிட்டு யார் வேட்பாளர் என்பதையும் முன்கூட்டியே எங்களிடத்தில் தெரிவித்துவிட்டு இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக இதை அறிவித்திருக்கிறது. எனவே இதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை, இதில் எங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முடிவை எடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரிமை உண்டு, சுதந்திரம் உண்டு. அதை அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆகவே இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை ஆதரிப்பதா வேண்டாமா, அது குறித்து விடுதலை சிறுத்தைகளின் நிலை என்ன, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை என்ன என்பது பொதுவாக எழுந்துள்ள கேள்வி. இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இது குறித்து என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டை, அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை அறிந்த பின்னர் விடுதலை சிறுத்தைகள் எமது கருத்தை வெளியிடுவோம். ஏற்கனவே நாங்கள் எமது மாநில முன்னணி பொறுப்பாளர்களின் கூட்டத்தை கூட்டி அதில் விவாதித்த போது மாநில அந்த நிர்வாகிகளின் கருத்துக்கள் பெரும்பான்மையாக என்னவாக இருந்தன என்றால், இடைத்தேர்தல் இதில் நாம் போட்டியிட வேண்டாம், தவிர்க்கலாம் என்ற கருத்தே இருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். இப்போது மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாக குழு கூட்டத்தின் முடிவை அதிகாரபூர்வமாக அவர்கள் அறிவித்த பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். உங்களுக்கு இந்த விஷயத்தில் வருத்தம் இல்லை என்று ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியில எதிர்காலத்துல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடம் இருக்குதா? போராட்ட களத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கமாக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவதில் எந்த சிக்கலும் இருக்க வாய்ப்பில்லை. இடைத்தேர்தல் களத்தில் நாங்கள் ஒரு கூட்டணியாக இணைந்து செயல்பட இயலவில்லையே தவிர போராட்ட களங்களில் இணைந்து செயல்படுவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது. ஏனென்றால் இது விவாதிக்காமல், கலந்துரையாடல் செய்யாமல் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. எங்களோடு 3 முறைக்கு மேல் அமர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட நெடிய உரையாடலை நடத்திய பின்னர் இந்த முடிவை எடுத்திருப்பதால் எங்களுக்கு எந்த நெருடலும் இல்லை. அந்த கூட்டத்திலேயே நாங்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாம் வைத்த மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வது, போராட்ட களங்களில் இணைந்து செயல்படுவது அவசியம் என்பதை 3 கட்சிகளுமே உணர்ந்து அதை வலியுறுத்தி இருக்கிறோம். எனவே போராட்ட களத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கமாக தொடர்வதில் எந்த சிக்கலும் இருக்காது. மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரவளிப்பது தொடர்பாக நாளை தினம் முடிவெடுக்கப்படும் என முத்தரசன் அவர்கள் நம்முடைய தெரிவித்திருந்தார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு விடுதலை சிறுத்தைகளும் கலந்து பேசி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை ஆதரிப்பது குறித்த நிலையை நாளை வெளிப்படுத்துவோம். ஆதரிப்பதா வேண்டாமா என்பது குறித்த நிலைப்பாட்டை. இப்போ மக்கள் நல கூட்டணியிலிருந்து நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாமா? மக்கள் நல கூட்டு இயக்கம் இருக்கிறது, இருக்கும், அது தொடரும். நிச்சயமாக. அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் இந்த மக்கள் நல கூட்டணி வந்து உங்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பின்னர் தற்போது இந்த ஆர்.கே. நகர் தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தனியாக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு தரப்பினரின் சார்பிலும்
மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு வெளிப்படையான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அவரவர் வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அது குறித்து நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் கலந்தாய்வு கூட்டங்களில் விவாதிப்பதற்கான ஒரு தேவை எழவில்லை. ஏனென்றால் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்திய போது போட்டியிடுவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு நீண்ட நெடிய உரையாடலை நாங்கள் நடத்தினோம். இறுதியாக மக்கள் நல கூட்டணியில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் பொதுவாக ஒரு வேட்பாளரை நிறுத்த இயலாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தம்முடைய வேட்பாளரை இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இது மக்கள் நல கூட்டு இயக்கத்தை பிளவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி அல்ல. மக்கள் நல கூட்டணி இனி இருக்காது, அது இயங்காது என்று அறிவிப்பதற்கான ஒரு அறிவிப்பு அல்ல. இந்த இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்திவிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஆதரவு கோரியிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆதரவு அளிப்பது குறித்து இந்த இரண்டு கட்சி தலைவர்களும் கூடி பேசுவோம். அதன் பின்னர் நாங்கள் முடிவை அறிவிப்போம். இதனால் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் பயணம் எந்த வகையிலும் தடைபடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் ஒரு கேள்வி, அதாவது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தங்களுக்கு அழைப்பு விடுத்த பிறகுதான் இந்த விஷயங்கள் பூதாகரமாக வெடித்ததாக ஒரு கருத்து கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் திமுக செயல்படுவதாகவும் பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது. இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது வெறும் யூகம் மட்டுமே. இந்த கருத்து எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு கருத்து. திமுக ஆதரவு கேட்பதற்கு முன்னதாகவே சிபிஎம் போட்டியிட வேண்டும் என்கிற கருத்தை எங்களிடத்திலே வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே தொடக்கத்திலேயே சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடைத்தேர்தலை நாம் புறக்கணிக்க கூடாது அல்லது போட்டியிடாமல் வேறு யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம், நம்முடைய கூட்டு இயக்கத்தின் சார்பிலேயே வேட்பாளரை நிறுத்துவோம் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் தொடக்கத்திலேயே வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதன் பிறகுதான் திமுக அல்லது அதிமுகவின் இரு தரப்பினர் மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு ஒரு அழைப்பை விடுத்தார்கள். ஆகவே இதில் திமுக பின்னணியில் இருக்கிறது அல்லது இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது என்று சொல்லுவது வெறும் யூகமே. இறுதியாக ஒரு கேள்வி, இந்த மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் தொடருமா தொடராதா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், போராட்ட களத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கமாக தொடர்வதற்கு எந்த சிக்கலும் இருக்காது. இடைத்தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணியாக எங்களால் இயங்க இயலவில்லை, அவ்வளவுதான். ஆக ஒரு கூட்டணியாக இயங்க இயலாத நிலை என்றாலும் கூட்டு இயக்கமாக நாங்கள் தொடருவோம், தொடர்வதற்கு எந்த சிக்கலும் இருக்காது. தொடர்ந்து இந்த மக்கள் நல கூட்டணி எதிர்காலத்துல ஒன்று சேர்ந்து நீங்க செயல்படுறது தயாரா இருக்கிறீங்களா, இல்ல பிரிவுகளும் எதிர்காலத்துல எதிர்நோக்க வேண்டி இருக்குமா? அதற்குள்ளே இப்போதே நாம் எந்த கற்பனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் முன்வைத்த மாற்று அரசியல், அதற்கான செயல் திட்டங்கள் அப்படியே இன்னும் இருக்கின்றன. அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற முனைப்பும் முயற்சியும் எங்களிடத்திலே இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி இருப்பதனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் முன்னெடுத்த முயற்சி கைவிடப்பட்டது என்று பொருளாகாது. எனவே தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம்.